ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. சோலா பூரி, சோலே பட்டூரா. அந்த புசு புசுன்னு அந்த பூரியை பார்க்கும்போதே சூப்பரா இருக்கும் வாங்கி சாப்பிடணும்னு. அட்டகாசமான ஆத்தென்டிக் பஞ்சாபி சோலே மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணிட்டு மறக்காம பாருங்க. வீட்லயே ஃப்ளஃபியான இந்த சிம்பிளான பட்டூரா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபியில நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் இங்க கொடுத்துருக்கேங்க. பட்டூரானா சொல்லவே வேண்டாம். நார்த் இந்தியன் சன்னா மசாலாவோட சூப்பர் ஹிட் காம்போ. லெட்ஸ் ஸ்டார்ட் த ரெசிபி. ஒரு கப்பு மைதா நம்ம இங்க எடுத்துக்கிறோங்க. நான் எடுத்துக்கிட்ட கப்போட அளவு 240 ml. அரை டீஸ்பூன் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சுகர் சேர்த்துக்கலாம், ½ டீஸ்பூன். எந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுகரையும் எடுத்துக்கிறோங்க. ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா போடுறதுனால பூரி நல்லா ஊதி வருங்க. 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். 1 டீஸ்பூன் கர்டு நம்ம இங்க சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப சில் வாட்டர் சேர்க்காதீங்க. ரூம் டெம்பரேச்சர் இல்ல லியூக் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சின்ன டேப்பா தண்ணி சேர்க்கும் போது பேச்சஸ்ல சேர்த்துக்கோங்க. ஸோ தட் அதிகமாக ஊற்றும் போது மாவு பிசையும் போது ஸ்மூத்தா ஒரு மீடியம் மாய்ஸ்சர் லெவலுக்கு நீங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவுல சேர்த்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை உருட்டிட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்படி இழுத்து பிசையும் போது அந்த குளூட்டன் ஃபார்ம் ஆகும். இதனால மாவுக்கு தேவையான எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெச்சினஸ் கிரியேட் ஆகும். சோலா பூரின்னு சொன்னாலே அந்த பலூன் மாதிரி ஊதி வர டெக்ஸ்டர், அதை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு நிறையவே தோணுங்க. இந்த சோலா பூரியோட அட்ராக்ஷனே அது ஊதி வரும் இல்லைங்களா, அதுதாங்க. பட்டூரைக்கு மாவு உருட்டியாச்சு. மாவை நல்லா உருட்டிட்டு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் மாவுக்கு. இப்போ பூரிக்காக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்டு பால் ஷேப்ல இந்த மாவை எடுத்துக்கலாம். பட்டூரா 2 விதமா செய்வாங்க. ஒன்று ரவை சேர்த்து செய்வாங்க, இன்னொன்று ரவை சேர்க்காம. நான் இங்கே ரவை சேர்க்காம இந்த பட்டூரா ரெசிபி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாவில் சுகர் அண்ட் சால்ட் அது சேர்க்கறதுனால நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாகவே இருக்குங்க. இப்போ பூரிக்கு திரட்டும் போது பாருங்க, அந்த மாவு வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுது. திரட்டுறதை ஸ்டாப் பண்ணால் கூட அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு போகாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ட்ரெச்சியா இருக்குங்க பூரி. பூரி மீடியம் திக்னஸ்ல திரட்டி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு டிப்புங்க, எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க. எண்ணெய் மிதமான சூட்ல நீங்க போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் பூரி ஊதி வராதுங்க. அதனால பூரி சுடும்போது எண்ணெய் கரெக்டான பதத்துல சூடா இருக்கணுங்க. பூரியை எண்ணெயில போட்டோட லைட்டா ப்ரெஷர் கொடுங்க, ஜாஸ்தி இல்ல. இது எல்லா பக்கமும் ஊதி வர ஹெல்ப் பண்ணுங்க. ஊதி வர்ற இந்த பூரியை பார்க்கும்போது டபுள் சைஸ் சந்தோஷங்க. பஃபியான பூரியோட சந்தோஷமும் கூடங்க. நீங்களும் சோலே மசாலா, சோலே பட்டூரா இதெல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சோலே மசாலா லிங்கையும் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. The long awaited puffy puri is ready. None other than bhature is ready. எங்க வீட்ல இந்த மாதிரி பூரி செய்யும் போது சைட் டிஷ்ஷே இல்லாம இந்த பூரி காலி ஆயிடுங்க. இந்த ஃப்ளஃபியான சாஃப்டான சோலே பட்டூரா, சோலே பூரி செஞ்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும், வெஜிடேரியன்ல செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சோலே பட்டூரா செஞ்சு வீட்டுல கொடுக்கும் போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே பொறுமையா பிளேட்டிங் பண்ணி அதோட கூட பஞ்சாபி சோலே சன்னா மசாலா சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. மறக்காம இந்த சோலே மசாலா ரெசிபி கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி உங்க வீட்டுல நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பஞ்சாபி ஆத்தென்டிக் சோலே மசாலாவோட நம்ம செஞ்சு வச்சிருக்க சோலே பட்டூரா ஃப்ளஃபியா கோல்டன் ப்ரௌன்ல இதெல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த சுவையான சோலே பட்டூராவோட என்னுடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புது ரெசிபிஸ், புது வீடியோ ரெசிபிஸ் உங்களுக்கு மறக்காம கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். மனசார சமையல் செஞ்சாலே சமையல் சூப்பரா இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.